இந்தியா இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்குகிறது. ஆனால் அரசியலமைப்பு அமலுக்கு வருவதற்கு முன் நாடு முழுமையாக சுதந்திரமும் ஜனநாயகமும் கொண்ட குடியரசாக இல்லை. பிரிட்டிஷ் ராஜ் காலத்தில் இந்தியா பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போது நிர்வாகத்தின் முக்கிய சட்டமாக 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் செயல்பட்டது. சுதந்திரத்திற்காக மக்கள் பல ஆண்டுகள் போராடினர். அந்தப் போராட்டத்தை வழிநடத்திய தலைவர்களில் மகாத்மா காந்தி முக்கியமானவர். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் அதே நேரத்தில் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என நாடு இரண்டாக பிரிந்தது. அதன் பிறகு 1946 முதல் 1949 வரை அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. அதில் பி.ஆர். அம்பேட்கர், ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் இணைந்து புதிய இந்தியாவின் அடித்தளத்தை அமைத்தனர். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கடுமையான விவாதங்களுக்குப் பிறகு இந்திய அரசியலமைப்பு உருவாகி ஜனவரி 1950 26 முதல் நடைமுறைக்கு வந்தது. இதன் மூலம் இந்தியா ஒரு முழுமையான ஜனநாயக குடியரசாக உலகிற்கு முன் தோன்றியது. இதுபோன்ற தகவல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்துங்க. அறிவோம், பகிர்வோம், வளர்வோம்.